வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த பாதுஷா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் மைசூர் பாக் போட்டது. மைசூர் பாக் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபீட்பேக் சூப்பராக கொடுத்தாங்க. அதில் பர்டிகுலராக பாதுஷா எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இன்றைக்கி நம்ம சேனலில் பாதுஷா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, 3 முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது இந்த நெய்யும் இந்த மாவு டுகெதர் சாஃப்டாக நல்லா பேசணும். அதுக்கு பிறகு வந்து ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த பாதுஷா கலர் வந்துடும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பும் தின்னாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பாதுஷா இதில் போடும்போது கரெக்டாக ஊறும். உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இந்த செய்முறையில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பாதுஷாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், சர்க்கரை 600 கிராம், நெய் 100 கிராம், சோடா பவுடர் 1/4 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 5 drops, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பேனில் வந்து ஃபர்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இல்லை டேரெக்டாக இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ண பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா 175 ml 200 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடியான உடனே நம்மக்கிட்ட இருக்க இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து 5 drops இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடும். இந்த சுகர் சிரப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் எப்படி குலோப்ஜாம் ரெடி பண்ணுற பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. அப்போ தான் பாதுஷா ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணி ஊற வச்சு நம்ம எடுத்தால் இந்த பாதுஷா ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவை வந்து 250 கிராம் மைதா இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மைதா நீங்கள் ஒரு சின்ன பவுலில் போட்ட பிறகு நடு பகுதியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பள்ளமாக எடுங்க. எதுக்காக கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க இந்த பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து இந்த சோடா பவுடர், நெய், இந்த 3 நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் மைதாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இந்த பேக்கிங் பவுடர் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதாவோட மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாவு பேசும்போது அழுத்தி பேசக்கூடாது. மெதுவாக நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக மாவு மிக்ஸ் ஆகணும். அழுத்தி பேசிஞ்சால் உங்களுக்கு வந்து பாதுஷா கரெக்டாக வராது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பாதுஷாவை அழுத்தி மாவு பேசக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பரோட்டா சப்பாத்திலாம் பேசுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக பேசுன்னு சொல்லிட்டு அழுத்தி பேசிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணால் உங்களுக்கு வந்து பாதுஷா உடையும், அதே டைமில் ஹார்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி வேணுன்னா லைட்டாக நீங்கள் தெளிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணிக்கு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஜஸ்ட் லைட்டாக தெளித்தாலே உங்களுக்கு தெரிய வரும் 50 ml தண்ணி. இப்போது தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டோ ரெடி பண்ணுறீங்க. சரிங்களா? சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த 5 விரலை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அழுத்தி மாவு பிசையக்கூடாது. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா மாய்ஸ்டராக இருக்கா? இது எதனால் கேட்டிங்கன்னா அந்த நெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, நெய் ஆட் பண்ணால் நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போனால் இதை அழகாக ரவுண்டாக வச்சு ஒரு சின்ன கிளாத் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதுஷா சைஸ் கரெக்டாக வரும். சைஸ் வந்து நான் ஒரு சின்ன மீடியமான சைஸை ரெடி பண்ணுறேன். இப்போ கையில் எடுத்துருக்கேன்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போனால் நம்மளோட உள்ளங்கையில் நீங்கள் மாவை கையில் எடுத்து மெதுவாக ரோல் பண்ணுங்கள். அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ரவுண்டு மாதிரி ரெடி ஆகும். அதுக்கு பிறகு நம்மளோட விரலை வச்சு நடுப்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டையிலேருந்து ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த சைஸ் ப்ராப்பராக வந்திருக்குல்ல. இப்போ பின் பகுதியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஈவன் சைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 2-3 பீஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக 3rd பீஸ் வந்து கரெக்டாக சைஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. பாதுஷா நீங்கள் பண்ணும்போது மாவு பேசுகிற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு சுகர் சிரப்பில் சோக் பண்ணி எடுக்கிறது. இந்த 3 பிளேஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாதுஷா காம்ப்ளிகேட் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும், சூப்பராக வரும். இப்போது எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. சூடான எண்ணெயை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் இந்த பாதுஷா போட்டிருக்கேன். இப்போ ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு நான் போட்ட பிறகு பபுள்ஸ் வரதா செக் பண்ணேன். பபுள்ஸ் வரல. அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆயில் சூடாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயில் ஆட் பண்ணி டெம்பரேச்சர் டவுன் பண்ணலாம். சரிங்களா? இப்போது எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த பாதுஷா எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணும்போது கீழே தான் இருக்கும், ஆயில் கடாயில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். லோலேருந்து மீடியம் வரணும். இதுக்கு பிறகு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ண அந்த
பாதுஷா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். அதுக்காக நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு பாதுஷா உடைய ஆரம்பிச்சிடும். அதே டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் இந்த பாதுஷா ஹார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரை பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 to 10 minutes ஆகும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். சரிங்களா? அந்த பப்புல்ஸ் வராமல் அப்படியே வருது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் வீட்டில் வேகணும். இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் லைட்டாக 1 by 1 நீங்கள் டேர்ன் பண்ணி நீங்கள் வீட்டில் குக் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் வரும், கோல்டன் ப்ரௌன், அங்கங்கே லைட்டாக கலர் வரும். அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கலர் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாதுஷா கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிச்சா இந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி கையில் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த பாதுஷா நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம சின்ன பிளேட்டில் டேரெக்டாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டேரெக்டாக சுகர் சிரப்பில் போடலாம், ஒன்றும் தவறில்ல. ஆனால் நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கும்போது வந்து நீங்கள் டேரெக்டாக சுகர் சிரப்பில் டிப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதே கரண்டி எடுத்து யூஸ் பண்ணும்போது கருப்பாக ஆயிலில் வரும். அதனால தான் டேரெக்டாக நம்ம பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பில் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த சுகர் சிரப்பில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவர் ப்ளஸ் ஏலக்காய் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes நீங்கள் சோக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பாதுஷா ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக டிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சுகர் சிரப்பு வந்து கண்டிப்பாக மீற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சுகர் சிரப் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பாதுஷா வந்து நீங்கள் அதில் சோக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சுகர் சிரப்லாம் இறங்கும். அதனால சுகர் சிரப் அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா இந்த சுகர் சிரப்பை எடுத்து நீங்கள் ஜாமுன் நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போது சூப்பர் ரெடியான இந்த பாதுஷாவை அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பிஸ்தா போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த பாதுஷா ரெடி. ஏனுங்க இந்த பாதுஷா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.